நீங்க எல்லாம் பிரஸ்ல இருக்கீங்க. மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற. கரெக்ட். மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனை கொல்கத்தால நடந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே வேற. எல்லா இடத்துல பிரைம் மினிஸ்டர் போக முடியாது. அது நீங்க என்ன புடுங்க போறீங்க? இல்ல இது நீங்க என்ன பண்ண போடா? இது சாதகமா இல்ல. நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்க ஒருக்கா சொல்லு. பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். மர்க்கா சொல்லு. பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அத்தனை பேருக்கு தெரியும் பணத்தை வச்சுதான் அரசியல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புறாங்க. பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏமா சாமி, நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கு. ஏமா சாமி, ஏமா சாமி, நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங். ஏமா சாமி, ஏமா சாமி. இங்க உட்காரும் போது ஒரு பெண்ணாக ஒரு தாயாக வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தால நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, அந்த கொடூரமான சம்பவம் பார்க்கும்போது தலை குனிஞ்சி கண்ணீர் விடுற போல இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது? வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது? ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா? பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. 2 குக்கி இன இளம் பெண்களை ஒரு 100-200 ஆண்கள் ஆடை இல்லாம நிர்வாணமாக அவங்கள துன்புறுத்தி அடிச்சுட்டு போற காட்சிகள் வெளியாகி இந்தியாவே உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு. மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற. கரெக்ட். மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனை கொல்கத்தால நடந்த பிரச்சனை கிடையாது. கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் கேட்கறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்கு. இவனுங்க எல்லாம் தேர்தல் நின்னா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா? அதுவும் கிடையாது. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கியான்னு கேட்டுறவா? கேள்றா இப்ப பாரு. டிரைவர்னே நல்லா இருக்கியானே? ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அது நிர்பயா பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது, அது நிர்பயா பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது, பில்கிஸ் பானு அந்த வழக்குல உள்ளே இருந்த அந்த குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த மாநில குஜராத் மாநில பிஜேபி அரசினால் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஹத்ராஸ் சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறப்ப ஒரு தலித் பெண் பாலியல் வன்முறை செய்யப்படுகிறார். அது அவங்க பெற்றோர்களுக்கு கூட தெரிவிக்காம போலீசார் சேர்ந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை எரிக்கிறாங்க. இதுல காஷ்மீர்ல ஒரு 5 வயது சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அந்த பாலியல் வன்முறையை செய்தவர்களுக்கு எதிர்த்து அவங்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆதரிச்சு பிஜேபி ஆதரவாளர்கள் ஊர்வலம் நடத்துறாங்க. உண்ணாவிரத மைதான் ஒரு தலித் பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார். 2 குக்கி இன இளம் பெண்களை ஒரு 100-200 ஆண்கள். இன்னைக்கு கொல்கத்தால போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நமக்கு நிஜமாகவே உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்கு ஜாலியா தான் இருக்கு. எனக்கு 95ல கல்யாணம் ஆச்சு. பிஹெச்டி முடிச்சு 4 வருஷம் ஆயிருந்தது. ஆனா என் கணவர் எஸ்சி ஹிந்து, நான் கிறிஸ்டியன் நாடாரு. அவர் கல்யாண இன்விடேஷன் கொண்டு போய் கொடுத்தப்பே ராமசாமி யூ ஹாவ் டு ஃபேஸ் a lot of problemsனு சொல்லி வாழ்த்திருக்காரு. இதுதான் அவர் சொன்ன வாழ்த்து. அவர்கிட்ட 33 வருஷம் சர்வீஸ் போட்ட அப்புறமும் அந்த டிப்ளமோ குவாலிபிகேஷனுக்கு என்னவோ அதுலதான் இன்னைய வரைக்கும் இருக்காரு. ஒரு குரூப் சேஞ்ச் கூட கொடுக்கல. ஆனா நீங்க பாருங்க, பிராமின்ஸ், மேல் ஜாதிக்காரங்க, ராமசாமிக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் உடனே ஒரு ஹையர் குவாலிபிகேஷனா உடனே குரூப் சேஞ்ச். எதை பார்த்தாலும் யோசிக்காப்பியா? என்னோட 15 வயசு சின்ன பொண்ணு எனக்கு சீனியரா முன்னாடி போய்கிட்டு இருக்கு. மனசு வலிக்காது? அங்கிள் பாருமா, அங்கிள். அங்க பாரு, அங்கிள் பாரு. அங்கிள் டாடா சொல்லு. என்ன
அவங்களுக்கு வேணும்? என்ன குவாலிபிகேஷன் வேணும்? பிஹெச்டி முடிச்சாச்சு, நெட் குவாலிஃபை பண்ணியாச்சு, போஸ்டா போயிட்டு வந்தாச்சு, பப்ளிகேஷன் இருக்கு, அவார்டு இருக்கு, கோல்டு மெடல் இருக்கு, காட்டுற எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இந்த சிஎஸ்ஐஆர் செட்டப் ஒண்ணு நான் சொல்றேன் சார், அவனுங்களுக்கு எஸ்சிக்கு அறிவு இருந்தா பிடிக்கல சார். நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறேன். ஒரு எஸ்சி கொஞ்சம் புத்திசாலியா ஐயப்பன் மாதிரி இருந்தா வரவே விட மாட்டானு, மொழையிலே கிளி போடு. நான் சொல்றேன் ஹிந்து இளைஞர்களே, இந்த ஸ்ரீராம் ஸ்கூல் படிச்சு நின்றாரு. நான் பிஹெச்டி முடிக்கும் போது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு நின்றவரு டைரக்டர். இப்போ எனக்கு டைரக்டரா வந்து என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க அவரு. ஹிந்து மதம்னா என்ன வேணா பேசுறதா? ஸ்கூல்ல எப்படி அவங்களால மட்டும் அந்த இடத்துக்கு வர முடியுது, ஏன் என்னால வர முடியல? நான் பிஹெச்டி 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிஹெச்டி முடிக்கிறதுன்னா அவ்வளவு ஈஸியான வேலையா? கலப்பு திருமணம், அங்க காதல் திருமணம் எல்லாம் நடக்காமலாம் இல்லங்க. ஒரே ஜாதிக்கு டாக்டர் அம்மா ராஜாராம் என்னோட ஹெட் தான். அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் பிராமின்ஸ், 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்ல, நான் பண்ணிட்டேன்னா அவரு பிராமின். நீங்க ஹிந்துக்கள் விரோதமா தான் நடக்கணும்னு ஏதாவது பிரதிஜை எடுத்து வந்திருக்கீங்களா? டாக்டர் அம்மா, டாக்டர் சஞ்சீவி பிராமின்ஸ், அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கல. இந்த இன்ஸ்டிடியூட்லயே ஒரேடியா தொந்தரவு படப்பட்டது நாங்க 2 பேர் தான், கலப்பு திருமணம்ன்ற ஒரே காரணம். हर घर तिरंगा, हर घर तिरंगा, ஐயா ஐயா, हर घर तिरंगा. எப்படி வந்தது தெரியுமா? மூடிட்டு போறிய? மிக்க மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்க ஆக்குவோம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவ்வளவு போய் சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அங்கு மீட்பு பணியின் போது ராணுவம் நிர்மாணித்த பெய்லி பாலத்தில் நடந்து சென்று பாதிப்புகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இந்த நிலையில் சூரல் மலையில் போடப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. இவ்ளோ பெரிய இது பண்ணிட்டு இவ்ளோ டிராபிக் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம சஃபர் பண்ணிக்கிறதுக்கு காரணமே சரி, ஓகே ஃபியூச்சர்ல எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போகுன்றதுக்காக தான். இப்போ இப்படி சொல்றது வந்துட்டு எந்த விதத்துல கரெக்ட்? நாட் அக்செப்டபிள் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாலே வயிறு எரியுது சார். ஓபனா சொல்லணும்னா அதுதான் சார் உண்மை. ஏன்னாக்கா அது எப்படி வின் பண்ணாங்கன்றது செகண்டரி, அதுவும் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டு பீப்புளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவனை எந்த விதத்திலயுமே நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்துட்டு எந்த விதத்திலயுமே பயன் அடையல, ரொம்ப கஷ்டம் தான். பட் இத மாதிரி ஒரு சிலது ஓகே, மத்ததெல்லாம் ஐ டோன்ட் லைக் இட், மை பர்சனல் ஒப்பீனியன். என்னால அவர் வந்துட்டு புறக்கணிக்கிறாருன்னா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றதுல, அதனால வேணா அவருக்கு நம்ம மேல இதுவா இருக்கலாம். எனக்குமே பிடிக்காது சார். ஐ ஹேட் மோடி. சட்ட கிழிஞ்சிருந்தோ தெச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. செந்தில் பாலாஜி வெளியே வரும்போது அண்ணாமலை ஒன்னா வெளிநாட்டுல இருப்பாரு, இல்லன்னா உள்ள இருப்பாரு. சரி, என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.